எல்லா உறவுகளே இங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல சிக்கன் ரசம், ஒயிட் சாதம். எங்க வீட்டுல ரசம், சிக்கன் கிரேவி, சாதம். அதை விட்டா திருநெல்வேலி சால கருவாடு பொரிச்சு வச்சிருக்கோம். ஓகே. அதனால இன்னைக்கு எங்க வீட்டுல சூப்பர் சாப்பாடு. உறவுகள் எல்லாரும் வாங்க, நம்ம சாப்பிடுவோம். அப்படியா? இதுக்கு செய்முறை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடுகு எல்லாம் எண்ணெய் கடாயில ஊற்றி போட்டு அதை பொரிச்சுக்கிடணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, தேங்காவே நான் போட மாட்டேன் இந்த கிரேவிக்கு. அப்புறம் வெங்காயம் ஒரு இவ்வளோ சைஸ் வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம் வெட்டிப்பேன். அதை செவந்த கலரில் வர மட்டும் வதக்கிட்டு அப்புறம் கறியை அலசி கறியை போட்டு வீட்டுக்கு அரைக்கிற குழம்பு மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் இவ்வளோ போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பு பாருங்க. இதே ஸ்லோவில் வச்சா தண்ணி அதுவே பெருகி வரும். அப்புறம் நம்ம ஒரு பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு அப்புறம் மூடி வச்சாச்சு. என்ன ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சுன்னா சிக்கன் ரெடி, ரசம் ரெடி, சாப்பிட வேண்டியதான். எல்லா உறவுகளும் வாங்க, சாப்பாடு ரெடி. இப்படி சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? ஆமா. ஓகே, பாய் பாய்.